வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 5 கிலோமீட்டர் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் ராஜவேலு, புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி போதை ஒழிப்பு உறுதிமொழி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் காந்தி சிலையில் இருந்து தொடங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. போட்டியில் சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியின் நிறைவாக வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மார்டின் குழுமம் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் போட்டியில் பங்கேற்று சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை பெற்றனர். Harshita, congratulations. Sir, once again, sir. So கொஞ்சம் குயிக்கா ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. 0379 முகிலன் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம். And the first place goes to 1154. Prashant. அடுத்தது women's categoryல third place goes to 4781. ஒரு பெரிய அடுத்தது second and the first prize goes to 4763. பெரிய கைது கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த வருஷம் ஸ்பெஷலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் for the very first time transgendersக்காக இவங்களால முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. Thank you. And the first place goes to Ali. Second place Mr. Shekhar. Back. Okay, after the specially challenged, third place goes and the first prize goes. கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தேசிய மாணவர் படை சார்பில் மேற்கொள்ளப்படும் கடல் பயணத்தின் தொடக்க விழா
புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு NCC மாணவர்களின் கடல் பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 63 நாட்கள் நடைபெறும் இந்த கடல் பயணத்தில் தேசிய மாணவர் படையினர் புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகள் வழியாக சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ளனர். இந்த பயணம் செப்டம்பர் 26ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடல் பயணம் மாணவர்களுக்கு மன உறுதி, தன்னம்பிக்கை மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கும் என்றும் இது அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் என்றும் தெரிவித்தார். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு குறித்து செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், விரைவில் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்று கூறினார். $10 லட்சம் மட்டும் வாங்கி கொடுத்துரு. இல்லை இந்த போட்டு கிளம்புதா? ஐயோ புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. விழாவின் முதல் நாளை முன்னிட்டு முதற்கண் கடவுளான விநாயகருக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் வீதி உலா புறப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரியன்கின்ற குப்புசாமி, கட்சியின் பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆடி மாத திருவிழாவின் முதல் நாள் உபய விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி மாகேஸ் டைகர்ஸ் அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சிகெம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற மாகேஸ் டைகர்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் குவித்தது. இந்த சீசனில் வில்லியனூர் அணி 5வது முறையாக 200 ரன்களை கடந்தது குறிப்பிடத்தக்கது. அணியின் ஆகாஷ் புகழேந்தி அதிரடியாக விளையாடி 37 பந்துகளில் 8 சிக்சர்கள், 5 பவுண்டரிகளும் 85 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மாகே அணி சார்பில் அனுராக் லத்வால் 3 விக்கெட்டுகளையும், ராகவ் கோயல் மற்றும் கரண் கண்ணன் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாகேஸ் டைகர்ஸ் அணி வில்லியனூர் அணியின் துல்லியமான பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகன் விருது ஆகாஷ் புகழேந்திக்கு வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது வில்லியனூர் அணியின் கேப்டன் அமன்கானுக்கு வழங்கப்பட்டது.
மேலும் இந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரராக மாகேஷ் டைகர்ஸ் அணியின் ரித்திக் சர்மா 560 ரன்களுடன் முதலிடம் பிடித்தார். அதிக விக்கெட்கள் வீழ்த்திய வீரராக மாகே அணியின் அனுராக் லத்வால் 20 விக்கெட்டுகளுடன் முன்னிலை பெற்றார். சிறந்த ஆல்ரவுண்டர் விருது ஆகாஷ் புகழேந்துக்கும், சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருது வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் ஹாரிஷ் மரைக்காயருக்கும் வழங்கப்பட்டது. புதுவை எக்ஸ் சர்வீஸ் லீக் சார்பில் 20வது பொதுக்குழு கூட்டம் லாஸ்பேட்டை அசோக் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் வீரத்தாய்மார்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், அவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட 750க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கேப்டன் பரமசிவம் வரவேற்புரையுடன் தொடங்கிய கூட்டத்தில் நலசங்க தலைவர் பெருமாள் சிறப்புரையாற்றி புதுவை IESL அமைப்பின் சாதனைகள் மற்றும் எதிர்கால பணித்திட்டங்கள் குறித்து விளக்கினார். மூத்த துணைத் தலைவர் ஜோதிகுமார் சங்கத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை எடுத்துரைத்தார். பொருளாளர் மேனுவல் ராஜ் 2025-2026 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்து அதன் நகல்களை உறுப்பினர்களுக்கு வழங்கினார். பொதுச் செயலாளர் தேவராஜி பேசுகையில், முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான ஆவணங்களை முறையாக பராமரித்து முப்படை நலத்துறை மூலம் அடையாள அட்டைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த முன்னாள் ராணுவ வீரர்கள், மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் மாணவ மாணவிகள் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 80 வயதிற்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ விவசாயிகளுக்கும் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்து வரும் கில்பர்ட், யுவநேரு, கார்த்திகேயன், பாஸ்கரன் மற்றும் GSR ஸ்டூடெண்ட் நீட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கணேஷ் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதேபோல் டாக்டர் மற்றும் PhD பட்டம் பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும் பதக்கங்கள் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரிபுத்திரன், ராமசாமி, தனுசு, குணசேகரன், அசோகன், குணசேகர், சொக்கலிங்கம் மற்றும் வீர நாரி லட்சுமிகாந்தன் ஆகியோர் செய்திருந்தனர். சங்க செயலாளர் பாலையா நன்றி கூறியதை அடுத்து கூட்டம் நிறைவடைந்தது. புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்துவின் 80வது அகவை அமுத விழாவை முன்னிட்டு அமுத விழா மலர் வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ் சங்க செயலாளர் சீனுமோகன்தாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமுத விழா மலரை வெளியிட திருவாரூர் சண்முக வடிவேல் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு முத்துக்கிருட்டிணவேணி தம்பதியருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் கோவிந்தராசு, பாலசுப்ரமணியன், உமா அமலோற்பவமேரி, மாலிரையன், குழந்தை வேலனார், வேல்முருகன், தமிழ்மணி, சீனு வேணுகோபால் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, ஆனந்த வடிவேலு, தமிழ்மல்லன், தலையாரி, பாரதி, விஜயராணி, இளமதி, ஜானகிராமன், தமிழ் சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், ராஜா, சிவேந்திரன், ஆனந்தராசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவையொட்டி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 80 பேருக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியில் அகநயா ஃபவுண்டேஷன் நிறுவனர் ரம்யா சுரேஷ்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ICDSI திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியில் செயல்பட்டு வரும் சன்னியாசிக்குப்பம் டவுன், சன்னியாசிக்குப்பம் பேட் மற்றும் கலித்தீர்த்தால் குப்பம் பேட் ஆகிய 3 அங்கன்வாடி மையங்களின் கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணிகளுக்காக ரூபாய் 35,17,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்ட நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36,34,000 மதிப்பில் ஒப்பந்த பணி ஆணை புதுச்சேரியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்
பூபாலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சம்பத், இளநிலை பொறியாளர் கிருபாகரன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் வில்லியனூர் கிராமத்தில் உள்ள அனந்தம்மாள் சத்திரம் குளம் ரூபாய் 12.84 லட்சம் மதிப்பீட்டிலும், ஒதியம்பேட் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நசுக்கிற குளம் ரூபாய் 30.95 லட்சம் மதிப்பீட்டிலும், மணவெளி தெற்கு கிராமத்தில் உள்ள வண்ணான்குளம் ரூபாய் 10.16 லட்சம் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்கும் பெரிதும் பயனளிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன், செயற்பொறியாளர் சித்ரா, வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர்கள் அஸ்வின்குமார், செங்கதிர், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பாலசுப்பிரமணியன், கலைச்செல்வி, திரிபுர சுந்தரி மற்றும் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாறு தருமபுரம் ஆதீன கட்டளை மடத்தின் பின்புறம் அமைந்துள்ள நிலத்தில் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் மற்றும் தன்வந்திரா இணைந்து செயல்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ சேவைகள் வழங்கும் நாட்டு மருத்துவமனை, 200 ஏக்கர் பரப்பளவில் மூலிகை மருந்து உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளன. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையத்தையும் திறந்து வைத்தனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசுகையில், முன்னோர்களின் அறிவியல், பாரம்பரிய மற்றும் ஆன்மீகத்தை ஒருங்கிணைத்து மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாரம்பரிய சுகாதார பூங்கா காரைக்காலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றார். தமிழ் பண்பாட்டில் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி சமூக சேவை மையங்களாகவும் விளங்கியதாக குறிப்பிட்ட அவர், ஆன்மீக பணியுடன் சமூக பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தருமபுர ஆதீனத்தின் சேவையை பாராட்டினார். ரூபாய் 10 மலிவு விலை உணவு திட்டத்தை வரவேற்ற அவர், சிறு உணவக உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக பார்சல் சேவையை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இலவச IAS அகாடமி மூலம் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளில் அதிக அளவில் வெற்றி பெற்று எதிர்காலத்தில் IAS அதிகாரிகளாக உருவாக வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். இவ்விழாவில் திருநள்ளாறு, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதனை தொடர்ந்து
முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் மக்கள் ஜனாதிபதியுமான மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் கலாம் மக்கள் சமூக இயக்கம் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவரும் யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் துணைத் தலைவருமான சாண்டில்யன் தலைமையிலும் துரைசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டாக்டர் APJ அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்கத்தின் துணைத் தலைவர் அரவிந்தன் செய்திருந்தார். காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 27வது பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் மருத்துவருமான டாக்டர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கல்வியில் சிறப்பாக சாதனை படைத்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொழில்துறையினர், கல்வியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஜேசே பாண்டிச்சேரி மெட்ரோவின் 33வது சார்ட்டர்ட் தின விழா மொரட்டாண்டியில் உள்ள ரிஷி ஃபார்ம் ஹவுஸில் நடைபெற்றது. இதில் அமைப்பின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட சார்ட்டர் தலைவர் JCK கற்பகநாதன், JC அமைப்பின் சமூக சேவைகள், தலைமைத்துவ வளர்ச்சி மற்றும் சமூக பொறுப்பின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றி உறுப்பினர்களை தொடர்ந்து சேவைப் பணிகளில் ஈடுபட ஊக்குவித்தார். 33வது சார்ட்டர் தின விழாவை சிறப்பாக திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்திய விழா தலைவர் JCMRF ரங்கநாதன், ஒருங்கிணைப்பு குழுவினர், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பான பணிக்கு விழாவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விழாவில் கலைத்தாய் கலைமைய இசைக்குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை நிகழ்ச்சி விழாவிற்கு மேலும் உற்சாகத்தையும் கொண்டாட்ட சூழலையும் ஏற்படுத்தியது. நிகழ்ச்சி நிறைவில் JC பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர், விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், குடும்பத்தினர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விழா ஏற்பாட்டில் பங்காற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்திலும் சமூக நல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக முதலியார் பிள்ளைமார் சங்கமும் புதுச்சேரி லைன்ஸ் கிளப் ஆஃப் காஸ்மோபாலிட்டியும் இணைந்து மருத்துவ முகாமை நடத்தினர். இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவக்கொழுந்து, ஈரம் ராஜேந்திரன், உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் மதிவானன், கிருஷ்ணமூர்த்தி, சிவக்குமார், சித்ராதேவி, MVR மருத்துவமனை தலைவர் வித்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வாசன் ஐகேர் மருத்துவமனையின் கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஸ்டீபன், டாக்டர் கார்த்திக் ஆகியோர் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். முகாமிற்கு வருகை தந்த அனைவரையும் MVR மருத்துவமனையின் தாஸ் வரவேற்றார். மதிவானன் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமின் மூலம் பொதுமக்கள் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை இலவசமாக பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் சூதாட்டம் நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். இதில் பழனி, ரமேஷ் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 9,000 ரொக்கம், 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 7 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேற்கு சட்டம் ஒழுங்கு SP சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். காவல்துறையினரிடம் இருந்து தப்பிய 2 பேரையும், உணவகத்தின் மேலாளர் மற்றும் உரிமையாளரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு முனைவர் முத்துவிற்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் சமூக நலப்பணிகளில் அவர் ஆற்றி வரும் சேவையை பாராட்டிய அவர்கள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியிலும் தமிழ் வளர்ச்சி பணிகளிலும் ஈடுபட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சே நோ டு ட்ரக்ஸ் 5K மாரத்தான் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவை அன்சாரி ஜமால் முஹிதீன் சிறப்பு நேர்காணல் செய்தார். இந்த உரையாடலின் போது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து சைலேந்திர பாபு விரிவாக விளக்கினார். தினசரி நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி உள்ளிட்ட உடற்பயிற்சிகள் அனைவரும் தங்களது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே தனிநபர் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம உலகத்துல எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு. படிப்பு சொத்து தான், தொழிற்சாலை இருந்தா சொத்து தான், வேலை இருக்கு, சொத்து வருமானங்க, வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு ஒரு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு வருமானம் இல்லைன்னா வாழ முடியாது இல்லைங்களா. அதோட பெரிய சொத்து நமது உடல் நலம், நம்ம கேரக்டர் இருக்கு, அதே மாதிரி உடல் நலம். இந்த உடல் நலம் போச்சுன்னாங்க ஆஃபீஸ்க்கே போக முடியாது, காலேஜ் படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத போக முடியாது. ஆனா நம்ம 1970 இருந்து ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, ஓடினால் மட்டும்தான் 20 நிமிடம் தொடர்ந்து ஓடினால்தான் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வாரத்துக்கு 3 நாள் ஓடிட்டீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங். இன்னொன்று நம்ம பிள்ளைகிட்ட, ஒய்ஃபு கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட ஹாப்பியாக இருக்கணும் இல்லைங்க. நமக்கு உடம்புல ஒரு டல்லாக இருக்குது, மனசுல ஒரு உற்சாகம் இல்லை, ப்ரொமோஷன் வரல, கடன் ஆகி போச்சுங்க, EMI கட்ட முடியலன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஆனா நம்ம உடல் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், இன்னொரு வேலையை பார்த்துக்கலாம், கூட ஒரு வேலை வச்சுக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு எது வேலை இருக்கு, கடன் வந்தா பரவாயில்ல, 10 கடன் அடைச்சிக்குவேன், நான் உயிரோட இருக்கேன், இறந்துட மாட்டேன், குடுப்பேடா நண்பான்னு சொன்னாலே போதும். அப்படி நல்ல மென்டல் ஹெல்த், அதுக்கு பேரு மனநலத்துக்கு முக்கியமானது. அதை தொடர்ந்து பண்ணுங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம செலவு பண்ற நேரம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நான் ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷம் கழிச்சுன்னு ஒர்க் பண்றேங்க. நான் போலீஸ் சீஃபா இருந்ததை விட அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க எனக்கு. ஏன் தெரியுங்களா, இந்த உடம்பு இருக்கு. நான் நோயாளி ஆயிட்டேன்னா டிபார்ட்மெண்ட்ல வாங்கின சம்பளத்தை எல்லாம் கொண்டு போட்டு ட்ரீட் பண்ண நடக்க முடியும். ரைட், கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு நாள் வாழ்றாங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றாங்கிறது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட வம்பாப்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த இவ்விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அம்மனுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் நேர்த்திக்கரனாக கூழ்குடங்களை தலையில் சுமந்து மேலத்தாளங்கள், வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக வந்து சாகை வார்த்தல் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள், ஒரு முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட் ஸ்கைலேண்ட் டர்கஃபில் நடைபெற்ற 3வது மாநில அளவிலான கர்லிங் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் பாஸ்கர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்.
இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் பால்ராஜ், சங்க செயலாளர் வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பிராந்தியங்களை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க கிளை செயலாளர் வசந்த், ஜெயஸ்ரீ, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஆதி கைலாசநாதர் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கத்திற்கு எதிராக நந்திக்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலையில் உள்ள ஜிப்மர் கிளை வளாகம் அருகிலும், புஸ்ஸி வீதி சந்திப்பின் தென்புறம் மற்றும் ரங்கப்பிள்ளை தெருவில் உள்ள ரோமன் ரோலன் நூலகம் அருகிலும் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2025-26 திட்டத்தின் கீழ் ரூபாய் 21,63,000 மதிப்பீட்டிலும் மேற்கொள்ளப்படும் இப்பணிக்கான பூமி பூஜையை ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் தொடங்கி வைத்தார். இப்பணிகள் 3 மாதங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன. ஒப்பந்ததாரர் பாண்டியராஜன் பணிகளை மேற்கொள்ள உள்ளார். குறுக்கு பாலங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் மழை காலங்களில் மழைநீர் வடிகால் சீராக வெளியேறுவதுடன் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதியும் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மோரிசான் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கோவிலுக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சி தொழிற்சங்க செயலாளர் திசோல் தனது சொந்த செலவில் ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், பிரகாஷ், பரசுராமன், ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட நிறுவனங்களாக மாற்றும் நோக்கில் நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் லீக் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. விக்சித் பாரத் 2047 தேசிய கல்விக் கொள்கை, ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் திட்டங்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்திய நிலைத்தன்மை பயிற்சியாளர்கள் குழு, ZHA அறக்கட்டளை மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தொழில் வல்லுநர்களை ஒரே தளத்தில் இணைத்து தொழில்களின் நிலைத்தன்மை, தர மேம்பாடு, புதுமை, டிஜிட்டல் மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழல், சமூக பொறுப்பு மற்றும் நல நிர்வாகம் ஆகிய துறைகளில் திறன் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 4 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முதல் கட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் தற்போதைய செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படும். 2ஆம் கட்டத்தில் ZESG உள்ளிட்ட தர சான்றிதழ்கள் மற்றும் நிலைத்தன்மை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படும். 3ஆம் கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த திறன்கள் மேம்படுத்தப்படும். இறுதிக்கட்டத்தில் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் போட்டித்திறனை உயர்த்தவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக உருவாக்குவதுடன் 2047ஆம் ஆண்டுக்குள் உலக தரத்திலான தொழில் சூழலை ஏற்படுத்தவும், தொழில் முனைவோரின் உற்பத்தி திறன், தரம், புதுமை மற்றும் ஏற்றுமதி திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் இத்திட்டத்தில் பங்கேற்று புதுச்சேரியில் நிலைத்தன்மை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த சூழலை உருவாக்குவார்கள் என்று நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது.
வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மரக்கன்று நடும் பசுமை தலைமை இயக்கம் மற்றும் உருளையன்பேட்டை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேல்ராம்பட்டி ஏரியை சுற்றி 1000 மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கப்பட்டது. வேல்ராம்பட்டி ஏரி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பசுமை தலைமை இயக்க தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமை தாங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NS ஜெயபால், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு பணியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஜவஹர், வர்த்தகம் மற்றும் தொழில் முனைவோர் அணி தலைவர் தினகரன், மாணவர் அணி தலைவர் குகன், சிறுபான்மை அணி தலைவர் ரவிச்சந்திரன், மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணம், விளையாட்டு அணி தலைவர் ஸ்டாலின், கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் சத்யா, உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர், வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் பாஸ்கர், காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார், பொருளாளர் அஸ்வின், கலைமாமணி டாக்டர் சந்தோஷம், சாதனையாளர் ராஜேந்திரன், கட்சி நிர்வாகிகள் சஞ்சய், அப்பு, ஜீவா, புகழேந்தி, சிறுபான்மை அணி மாநில செயலாளர் சுசேராஜ், ஆதிதிராவிடர் அணி பொருளாளர் கோரன்ஸ் சுப்பிரமணி மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் இளைஞர் அணி தலைவர் மணிகண்டன், முதலியார்பேட்டை தொகுதி இளைஞர் அணி தலைவர் குமரன், உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் வினோத், ஜெமிலா, பாலமுருகன், மணிகண்டன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவில் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர் அணி தலைவர் சிவகுமார் நன்றி கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவை ஒட்டி ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி பூரணி கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஆடி மாத திருவிழாவையொட்டி பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்ததுடன் அன்னதானத்தில் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.